பொதுவாகவே மீனம் அப்படின்னா அவங்களுக்குனே ஒரு தனிப்பட்ட குணங்கள் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். ரொம்ப அழகான முகம், தெளிவான பேச்சு. மேக்சிமம் மீனராசிக்காரவங்க பாருங்க 70% பேர் அழகா இருப்பாங்க, ரொம்ப பிரிட்டியா இருப்பாங்க. மீனராசி நேயர்களுக்கு வேலை அமைவதில் மிக சிரமம் இருக்கும். அதே மாதிரி படிப்புக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. சில பேர் யூஜி ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க, சில பேர் பிஜி ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. ரொம்ப பாவப்பட்ட ராசி 12 ராசியில் மீனராசி சார். பொருளாதாரத்துக்கு சிரமப்பட்டு தான் மேலே வருவாங்க. இப்போ மீனத்துக்கு எந்த மாதிரியான துறைகள் செட் ஆகும் அப்படின்னா, மெடிக்கல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் அதிக மீனராசிக்காரங்களை பார்க்குறேன். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு வேலை பார்க்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட வேலை பார்க்கலாம். இங்கே ஷைன் ஆக முடியாமல் வெளிநாட்டில் போய் நல்ல பெரிய பதவியில், ஒரு பெரிய உயர் பதவியில் உட்கார்றதெல்லாம் மீனம். வெளிநாட்டில் ஷைன் ஆகுறது மீனம். நீர் தானம் ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு கோவிலில் விசேஷம் நடக்குது, இல்லை மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், பானக்கம் பந்தல் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா மீனத்துக்கு நல்ல சுபிக்ஷம் உண்டு சார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் மீனத்துக்கு ரொம்ப ஃபேவராக அமையும். திருப்பதி கோயிலுக்கு ஒரு சிலர் போகலாம், ஒரு சிலர் போகக்கூடாதுங்கிறதுக்குள்ள சூட்சமம் என்னென்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணையதப்புற பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் மேம். பொதுவாகவே மீனம் அப்படின்னா ஒரு குணம் சொல்லுவாங்க மேம், இப்படிப்பட்ட குணமாக இருப்பாங்க, மீனத்தை இப்படி அடையாளப்படுத்தலாம், அவங்களுக்குனே ஒரு தனிப்பட்ட குணங்கள் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். மீனம் ஞானம் பெறும் மீனம், அயன சயன போகம், காலபுருஷனின் இறுதி வீடு தான் மீனம். அதோட சிம்பிளே பார்த்தா ஒரு மீன் இப்படி இருக்கும், அதோட வால்லேருந்து இன்னொரு மீன் தலை இப்படி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவி தொடங்க போகுது, அப்படி இதான் இறுதி வாழ்க்கை அப்படிங்கிறது தான் மீனம். எப்படி கடல் மீனம்ங்கிறது கடல் தண்ணி. ஒவ்வொன்றுக்கும் சொன்னோம் இல்லையா, கடகத்துக்கு விருச்சிகத்துக்கு, அதுபோல் மீனத்துக்கு மீனம்ங்கிறது கடல், ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்க கடல். ஆனால் ஒரே இடத்துல இருக்கிற தண்ணி தான், ஆனால் ஆர்ப்பரிக்கும் கடல். கடலுக்குள்ளே இருந்து மீன் அழுதா வெளியே எப்படி தெரியாதோ, அதுபோல் மீனராசிக்காரவங்க அழுகிறது வெளியே தெரியாது. ரொம்ப அழகான முகம், தெளிவான பேச்சு, கிளி மாதிரியான பேச்சு. மேக்சிமம் மீனராசிக்காரவங்க பாருங்கள் 70% பேர் அழகாக இருப்பாங்க, ரொம்ப பிரிட்டியாக இருப்பாங்க. பிரிட்டி குயின், பிரிட்டி கிங் அப்படின்னு சொல்கிறது மீனராசிக்காரவங்க. பேச்சால் வசீகரப்படுத்திடுவாங்க. நல்ல அறிவாற்றல், பேச்சு திறன் எல்லாமே இருக்கும். ரொம்ப பாவப்பட்ட ராசி 12 ராசியில் மீனராசி சார். ஏன்னா பாக்யாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நீசமாயி, பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் நீசமாயி அவங்களுக்கு லக்கே இருக்காது. லக்கே இல்லாமல் அடிவாங்கி உதவாங்கி இறுதியாக நான் ஒரு இடத்துக்கு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மீனராசி. ரொம்ப சிரமப்படுவாங்க. லக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் லக்கில் முன்னேறி போயிட்டு திறமை இல்லாதவங்களாம் போகிறான், எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது மீனராசி. மற்றபடி மனசால் ரொம்ப தூய்மையானவங்க, யாரையும் புண்படுத்த மாட்டாங்க, பேச்சால் புண்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் பயந்தாங்கோழிகள் ஆல்சோ. இப்போ ஒரு மீனம் மகரம் கும்பத்தோடலாம் இருந்தால், மகரம் கும்பத்துக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும், மீனத்துக்கு அது பெரிய விஷயமா, அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு மீனம் சொல்லிட்டு இருக்கோம். கும்பம் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை விட பெரிய அடியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறது மீனம். தனக்குத்தானே நினச்சிக்கிறது மீனம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும், ஒரு குழந்தைத்தன்மை, ஒரு இம்மெச்சூரிட்டி இருக்கும். அது எப்போவுமே இருக்கும். இறுதி வரை அவங்க குழந்தை தான். மீனராசிக்காரவங்க குழந்தைகள் தான். மீனராசி நேயர்களுக்கு ஒரு பிறப்பிலேயே ஒரு பாக்கியம் பெற்றிருப்பாங்க, இல்லை ஒரு பிறப்பிலேயே ஒரு கர்மா வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? மேக்சிமம் மீனம் ராசி நேயர்களுக்கு பிறப்பின் கர்மானா தாய் அன்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் லேக் ஆகுது, இல்லை தாயை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, தாய்க்கு முடியாமல் தாயால் கவனிக்க முடியலை, இல்லை நல்லா தான் இருக்குது எனக்கு ஓகேவா இருக்குன்னா சுயஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகளை நம்ம செக் பண்ணணும். இது பிறப்பின் கர்மாவாக இருக்குது. தாயால் ஒரு மனக்கசப்பு, தாயோட அன்பு கிடைக்கல, ஏன்னா அம்மான்னு நான் ரொம்ப உருகிறேன், அம்மாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கல அப்படின்றது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி லக்கி இல்லை, லக்கை அவ்வளோ சீக்கிரம் மீனத்துக்கு கிடைக்காது. இது பிறப்பின் கர்மா. ஏன்னா அங்கே கேது சுபமாயிடுறாரு, எல்லா சுகபோகத்தையும் தர்ற சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அப்போ எல்லாத்தையும் அனுபவின்னு சுக்கிரன் சொல்லுவார். கேது எதுவுமே வேணாம், ஒரு பற்றற்ற நிலையை கொண்டு போவார். குருவோட ஆட்சி வீடு. அப்படி இருக்கும்போது குரு ஒரு லைனில் கூப்பிட்டு போயிடுவார், சுக்கிரன் ஒரு சைடு பிடிச்சி இழுப்பார், கேது ஒரு சைடு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய பிறவி கர்மா. ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் அனுபவிக்கணும், அங்கிட்டும் போகணும் இங்கிட்டும் போகணும், இல்லை நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம ஒரு ஞான நிலை அடையணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும், அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்லணும். இல்லை வேண்டாம், நம்ம ஒரு டிவி பார்ப்போம், டான்ஸ் ஆடுவோம், நம்ம ஜாலியாக இருப்போம், வாழ்க்கையை அனுபவிக்க போகிறப்போன்னு ஒரு சைடு மைண்டு சொல்லுவோம். மொத்தம் எதுவுமே பண்ண முடியாது. அது மீனத்தோட பிறவி கர்மா. மீனராசி நேயர்களுக்கு ஒரு பிறப்பிலே ஒரு குறை வந்துடும், அவங்க வாழ்க்கையில் இது எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும், இல்லை சிலது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா எதுவாக இருக்கும் மேம்? வேலை சார். வேலை அவ்வளோ சீக்கிரம் அமையாது. வேலை மீனராசி நேயர்களுக்கு வேலை அமைவதில்
மிக சிரமம் இருக்கும். அதே மாதிரி படிப்புக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. சில பேர் யூஜி ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க, சில பேர் பிஜி ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. முடிச்சுட்டு பாதியில் குடும்ப சுச்சுவேஷனுக்காக நான் வெளிநாடு போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், அடுத்து என்னுடைய சிப்ளிங்ஸை பார்த்துக்கிறதுக்காக நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற மீனராசிக்காரங்கள் ரொம்ப அதிகம். பொருளாதாரத்துக்கு சிரமப்பட்டு தான் மேலே வருவாங்க. அப்பா நல்ல வெல்விஷடாக இருந்தாலும் இவங்களால போய் கேட்க முடியாது. அப்பாட்ட போய் கேட்டு வாங்கி அதை எடுத்து பண்ணுறது மீனராசிக்கு பிடிக்காது. அதை பண்ணவும் பண்ணாது. கொடுத்தாலும் வேணாம், நானே வந்து டெவலப் ஆகிக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவாங்க. மெனக்கெட்டு தான் மேலே வர்றது மீனம். மீனராசினியர்கள் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அவங்க எப்படி நடத்துவாங்க? அதே சமயம் ஒரு பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, இதன் பின் தான் நான் தொடங்க போகிறேன் அப்படின்னா அந்த தொழில் எந்த துறை சார்ந்து எடுத்தால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க? மீனராசி நேயர்கள் பொதுவாக எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அழகாக நேர்த்தியாக பண்ணிடுவாங்க. நேர்த்தியாக அவங்கக்கிட்ட ஒரு தனித்தன்மை தெரியும். இது வந்து மீனராசி பண்ணுவாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு தனித்தன்மை. ஒரு ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறாங்க, ஃபேஷன் டிசைனராக இருக்காங்கன்னா அதில் அவங்களுடைய பாயிண்ட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும். எங்கேயுமே இல்லாத ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ மீனத்துக்கு எந்த மாதிரியான துறைகள் வந்து செட் ஆகும் அப்படின்னா, மெடிக்கல், ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் அதிக மீனராசிக்காரங்களை பார்க்குறேன். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, மெடிக்கல் துறைக்கு, மருத்துவத்துறைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற துறையில் வேலை பார்க்கலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட வேலை பார்க்கலாம். இன்னொன்று ஃபார்மசி, மருந்து தயாரிப்பு, பிஃபார்ம் முடித்தவங்க, எம்ஃபார்ம் முடித்தவங்க மீனத்தில் அதிகமாக இருக்காங்க. ஃபேஷன் டிசைனர் அதிகமாக இருக்காங்க. ஓவியம் வரைய, பாட்டு, ஸ்கேட்டிங் போகிறேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், அதெல்லாம் மீனத்தில். ஸ்போர்ட்ஸ் நல்லா ஆர்வமாக மீனம் வந்து இருப்பாங்க சார். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணலாம். ட்ராயிங் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எவ்ரிதிங். எல்லாத்துலேயுமே மீனத்துக்கு நாலேஜ் இருக்கும். வெளியே ஷைன் ஆகி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கலையில் நல்ல நாட்டம் உண்டு. கலையில் நல்ல நாட்டம் உண்டு. எங்கே டான்ஸ் போட்டாலும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அது வந்து ரோட்டில் ஆடுறோம், கோவிலில் ஆடுறோம் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. தகுதி தராதரம் பார்த்துட்டு அது மாதிரியெல்லாம் இல்லை. ஜாலியாக நல்லா வைப் பண்ணிட்டு வருவாங்க. கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. மீனராசினியர்கள் ஒரு வேலையில் செய்கிறாங்க பட்சத்தில் அந்த வேலையில் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அதே சமயம் மீனராசிக்கு எந்த துறை சார்ந்த வேலைக்கு போகிற பட்சத்தில் சீக்கிரமாக ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்குங்க? மீனராசி வேலையில் ரொம்ப ஏமாற்றப்படுவார்கள். ஏமாளிகள் தான் மீனராசி. நிறைய பேர் மீனத்தோட உழைப்பை வந்து உறிஞ்சிக்குவாங்க சார். மீனத்துக்கு வேலைன்னு பார்த்தா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை. வெளிநாட்டில் போய் இப்போ படிக்காதவங்க அப்படின்னா டிரைவிங் ரிலேட்டடாக இருக்காங்க, ஒரு சூப்பர்வைசர் ரிலேட்டடாக இருக்காங்க. படித்தவங்கன்னா எல்லா துறையிலையும், ஐடி துறை, ஹெச்ஆர், எம்பிஏ, அழகுத்துறை, காஸ்மெட்டிக்ஸு, அதுபோல் எல்லா துறையிலையும் மீனம் வந்து ஷைன் ஆகுது. ஆனால் வெளிநாட்டில் போய் ஷைன் ஆகுது. பொதுவாக வந்து கோணம் அழுத்த மீனராசிக்காரர்களை பார்த்தா, ஜாதகத்தில் கோணம் அழுத்த மீனராசிக்காரர்கள் பார்த்தா வெளிநாட்டில் போய் இங்கே ஷைன் ஆக முடியாமல் வெளிநாட்டில் போய் நல்ல பெரிய பதவியில், நல்ல ஒரு கம்பெனியோட ஒரு பெரிய உயர் பதவியில் உட்கார்றதெல்லாம் மீனம். வெளிநாட்டில் ஷைன் ஆகுறது மீனம். பிறந்த இடத்த விட்டு வேற்று மொழி பேசுகிறவங்க, வேறு நாகரீகம் பின்பற்றுறவங்க, வேறு கல்ச்சர் இருக்கவங்க கூட போய் இருந்து ஷைனாயின் வெளியே வர்றது மீனராசி. ஏன்னா அது கடல் ராசி, தூரமாக போயிடுச்சுல்ல. காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடு, தூரதேசத்துக்காரன் தான் மீனராசிக்காரன், தூரதேசத்துக்காரன். ஸோ தூரமாக போய் ஷைனாகி வருவாங்க சார் மீனம். மீனம் ராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மேம்? மீனத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் வீடு, புதனுடைய வீடு சார். ஸோ அந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். ஒன்று, ரொம்ப வயசு வித்தியாசத்தில் வாழ்க்கை துணை அமைவாங்க, இல்லை அழகில் கம்மியாக அமைவாங்க. ஆனால் அருகில் கலத்திரம், தெரிந்த கலத்திரம், தெரிஞ்ச பொண்ணு, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறது மீனத்துக்கு அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை வந்து நல்ல காதலோடு அமையும் மீனத்துக்கு. மீனம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது மீனத்துக்கு. லைஃப் பார்ட்னர் வந்த பிறகு நிறையா அச்சீவ் பண்ணியிருக்க மீனம் அதிகம். ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சுட்டு போகிறாங்கன்னா வாழ்க்கை துணை ஹெல்ப் பண்ணி அடுத்து பிஜிக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது மாதிரி அனுபவத்தில் பார்க்க முடியுது. லக்கி தான் மீனம் வந்து வாழ்க்கை துணை விஷயத்தில் ஓகே, லக்கியானவங்க தான் சார். மீனம் ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியத்துக்கு பின் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? மீனத்துக்கு குழந்தை பாக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சிலர் முதற் குழந்தைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. 1 இயர் ஆகுது, 2 இயர் ஆகுது, ஆனால் குழந்தை கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு அதிகமாக இப்போதைக்கு மீனராசிக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏற்ற வழிமுறைகள், உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றணும். மீனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் எஸ்பெஷலி பிசிஓடி இருக்குங்க. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுது. குழந்தைகள் நல்ல வேலையில் போய் அமர்றாங்க. 6 குடைவன் 2ல் உச்சம் அப்படி இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஒரு வேலையில் உட்கார்றது, பெரிய போஸ்டிங்கில் உட்கார்றது, அதெல்லாம் வந்து மீனத்துக்கு இயல்பாகவே அமையுதுங்க. குழந்தைகளால் லக்கி தான். பொருளாதாரமும் கிடைக்குது. மீனராசி ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க, குழந்தைங்க சம்பாதிச்சு பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிறாங்க.
மீனம் ராசி நேயர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது யாரா இருக்கும்? எந்த குறிப்பிட்ட உறவிலிடம் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மேம்? மீனத்துக்கு ஒரு தொழிலதிபராக இருக்காங்கன்னா எதிரியா தொழிலாளர்கள் வருவாங்க. ஏன்னா விரையாதிபதியே சனியா வரும்போது தொழிலாளர்கள் எளிமையாக இருப்பாங்க. நம்ம சொல்கிற வேலையை கேட்க மாட்டாங்க. நமக்கு எப்போ பாரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தொழிலாளர்கள். இல்லையா நம்மளோட ஒர்க்கிங் பார்ட்னர்ஸு. அதுவும் இல்லையா ரொம்ப பிடித்தமான நண்பர் ஒரு ஸ்டேஜில் நமக்கு எதிரியாகி போயிடுறாங்க. இந்த 3 விஷயங்கள் நடக்குது. தொழிலாளிகள் விஷயத்தில் மீனம் ரொம்ப கவனம் தேவை. நான் ஓனராக இருக்கேன் அப்படின்னா, இல்லைனா நான் வந்து லேபராக இருக்கேன்னா கூட ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸ் நமக்கு கோஆர்டினேட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நமக்கு சுத்தராக ஒத்துழைக்கவே மாட்டாங்க. மீனத்துக்கு எதிரியாக வந்து முடிஞ்சிடும். பங்காளிகள் கூட்டாளிகள் என்றைக்குமே எதிர் தான். ஏன்னா பாதகாதிபதி புதன். அப்படி இருக்கும்போது பங்காளிகள் கூட்டாளிகள் பார்ட்னர்ஸு அவங்க வந்து எதிரி தான். அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாராவது ஒருத்தவங்கள வச்சுட்டா அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். மீனராசி நேயர்களுக்கு ஒரு பண சேர்க்கை பணவரவு வேணும். அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம். எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்க இதன் மூலமாக அவங்களுக்கு செல்வம் சேரும்னா என்னவா இருக்கும் மேம்? செப்பல்ஸை க்ளீனாக வச்சுக்கணும். செப்பல்ஸ் அடிக்கடி மாற்றணும். செப்பல்ஸ் வந்து அழுக்கு படியக்கூடாது. ஏன்னா மீனம்ங்கிறது பாத ராசி சரிங்களா. பாதமும் க்ளீனாக இருக்கணும். இந்த பாதத்தை வந்து கிழிச்சு விட்றது, அது ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஆச்சுன்னா அதை உடனே பார்க்கணும். கால்களில் இருக்க நகத்தை வெட்டணும். காலை க்ளீனாக வச்சுக்கணும். இது மாதிரி கால் முடியாதவங்க யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். நீர் தானம் ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு கோவிலில் விசேஷம் நடக்குது, இல்லை மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், பானக்கம் பந்தல் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா மீனத்துக்கு ஒரு நல்ல சுபிக்ஷம் உண்டு சார். மீனராசி நேயர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம்னா அது என்னவா இருக்கும் மேம்? திருப்பதி ஏழுமலையான் கோவில் மீனத்துக்கு ரொம்ப ஃபேவராக அமையும். ஒரு சில நட்சத்திரம் தான் திருப்பதி போகணும், ஒரு சில நட்சத்திரம் திருப்பதி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற சூட்சமம் என்ன? திருப்பதி கோயிலுக்கு ஒரு சிலர் போகலாம், ஒரு சிலர் போகக்கூடாதுங்கிறதுக்குள்ள சூட்சமம் என்னென்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியோ, ஐயப்பன் கோவிலோ, திருச்செந்தூர் முருகனோ கலியுக தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. கலியுக தெய்வம்னா நல்லதையும் கெட்டதையும் உடனே கொடுக்குறவங்க கலியுக தெய்வங்கள் சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த கோயில்களில் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு சில தேவதைகள் வந்து போகிறதா ஒரு ஐதீகம். அந்த தேவதைகள் வந்து போகிற நேரத்தில் நம்ம இங்கே போய் தரிசனம் பண்ணிட்டோன்னா, நீங்கள் ஊரை அடித்து உலையில போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அடி. இதே நீங்கள் நல்லவராக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹைக்கு. திருப்பதிக்கு போய் கெட்டவனும் இருக்கான், திருப்பதிக்கு போய் ரொம்ப பெருசானவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதுக்குள்ளே இருக்கிற சூட்சமும் அதுதான். நல்லவனாக இருந்து நீ திருப்பதி போனோன்னா உனக்கு இன்னும் நல்லது நடக்கும். கெட்டவனாக இருந்து ஊரடிச்சு உலையில போட்டுட்டு நீ போய் சுவாமிகிட்ட நின்னா அந்த நேரத்தில் அந்த தேவதைகள் வந்து போகிற நேரமாக இருந்தால் அவர் நமக்கு ஒரு சாட்டை அடி கொடுத்துருவாரு, கீழே ரொம்ப தள்ளிடுவார். மற்றபடி மீனம் வந்து என்றைக்குமே நீட்டாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாது, படவும் கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு தாராளமாக திருப்பதி ஏழுமலையான வணங்கிட்டு வர்றது ரொம்பவே விசேஷம். மீனராசி நேயருடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.